அவருடைய கைகளை கொடுக்கிறது தான் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, மாணவ சமுதாயம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும். அதுதான் நம்ம தலைவருக்கு கொடுக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்தநாள் பரிசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம அத்தனை பேர் உழைக்கணும். ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு திரு 28 பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து ₹1 நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ₹1 கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் 28 பைசா தான். இந்த கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா? கட்டிருக்கக்கூடிய வரி 6 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு நம்ம திருப்பி தராங்க தந்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் 28 பைசா. ஆனா குஜராத் அவங்க பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ₹1 திருப்பி ₹3 வரைக்கும் தராங்க. நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப முன்னாடிலாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டார், புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தாரு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடித்து போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேத்து மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றார். இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை திறந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு மொத்தமா வச்சுட்டு இருக்கிறார். நேற்று 2 நாளா இங்க தமிழ்நாடுல சுத்திட்டு இருக்கிறாரு. வாயை திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வடை. சொல்லியிருக்காரு, திமுக அழிக்க போறேன். 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. தவிர திமுகவை திரு மோடி அவர்களே நீங்க இல்ல, உங்க தாத்தா வந்தாலும் முடியாது. திமுகவை அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு, இங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் வர்றேன், அடுத்த 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டில் உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டினீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. பொதுக்கூட்ட மேடையில மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க, திமுக வந்து நாங்க வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு காலையில் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு, மோடியை மட்டும் இல்ல மோடியோடைய தாத்தா வந்தவனும் திமுக வீழ்த்திடுவாங்க. சனாதன தர்மத்தை பற்றி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறேன், 2 ஓட்டு வாங்க முடியுமாண்ணே அவரால்? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல. மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? ஈஸியாக குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர், இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர். இன்னைக்கு அரசியலில் ஏன் இங்கே இருக்காரு? அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா? என்ஜிஓ நடத்தினாரா? இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா? இல்லை 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குற்றச்சாட்டுகள் வைங்க, அது வேற. நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.